எண்ணங்கள் சிறியதாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையும் சின்னதாகவே இருக்கும். எது உங்களை பெருசாக யோசிக்க விடாமல் தடுக்குது? இப்போத்துலேருந்து பெருசாக யோசிக்க ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க. தி மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக் இந்த புத்தகத்திலேருந்து தான் இன்றைக்கி சில விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான் இருக்கேன். அதில் முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெற்றி அடைய முடியும் அப்படின்றத நம்புங்க. ஏன்னா வெற்றி அப்படின்றதே ஒரு மனப்பான்மை தான். அது நீங்கள் எவ்வளோ பெருசாக ஒரு விஷயத்தை வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு அதை நம்புங்க. என்னால் வெற்றி அடைய முடியும் அப்படின்றது. இரண்டாவது, காரணங்கள் சொல்லாதீங்க. என்னால் முடியாது அப்படின்னு நினைக்கிறத விட அதை செய்யறதுக்கான வழி என்ன அப்படின்றத எப்போவுமே யோசிங்க. மூணாவது, பயம். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பயம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், என்னாலலாம் இதை பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா அந்த செயலில் இறங்கி அந்த விஷயத்தை செஞ்சுருங்க. உங்களுக்கு பயம் போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தெளிவான இலக்கு. ஒரு இலக்கை நிர்ணயிங்க. அந்த இலக்கை காட்சிப்படுத்துங்க. அதை நோக்கின செயல்களில் தினமும் சிறிய சிறிய அடிகளாக எடுத்து வச்சு நடக்க ஆரம்பிங்க. அதே மாதிரி ஒரு தலைவர் போல் நடந்துக்கோங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க எப்போவுமே உங்களை மேல் தூக்கி விடுறவங்களாக இருக்கட்டும். ஏன்னா அப்படி இருக்கவங்க எதையும் செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த செய்வாங்க. அந்த ஆட்டிடியூடை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடாப்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சின்ன விஷயங்களுக்கு எப்போவுமே செட்டில் ஆகாதீங்க. வாழ்க்கை பெருசு. நீங்கள் பெருசாக யோசிக்க ஆரம்பிங்க. அதில் என்ன இம்ப்ரூவ் பண்ணலான்னு பாருங்கள். அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை பண்ணிகிட்டே இருங்க. அதே மாதிரி சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எண்ணங்களை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போங்க. அடுத்த நிலைமை அப்படின்றது விசாலப்படுத்துங்க. பெருசாக யோசிக்கிறதுக்கு என்ன விஷயம் உங்களை தடுக்குதுன்னு பாருங்கள். உண்மை என்ன தெரியுமா? உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கை யதார்த்தத்தை உருவாக்குது. இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. நம்ம எண்ணங்கள் அதாவது ஒரு வாட்டி நினைக்கிற எண்ணங்களில் நம்ம தொடர்ந்து எந்த விஷயத்தை நினச்சிட்டே இருக்கோமோ அதுதான் நம்ம வாழ்க்கை யதார்த்தமாக ஆகுது. இந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெருசாக யோசிக்கிறதுக்கு நம்மளை எது தடுக்குது? பயம். நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி. ஆனால் நீங்கள் பெருசாக யோசிக்கிறத விட அது என்னால் பண்ண முடியும்னு நம்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கான வழிகளை இந்த பிரபஞ்சம் உங்களை நோக்கி கண்டிப்பாக கொண்டு சேர்த்தே தீரும். நீங்கள் முதல்ல அதை நம்பணும். நான் அதுக்கு தகுதியானவன் தான். அது எவ்வளோ பெரிய கனவாக இருந்தாலும் சரி, என்னால் அதை அடைய முடியும் அப்படின்றத நீங்கள் நம்பணும். அந்த விஷயங்கள் தான் இந்த புத்தகத்தில் பகிர்ந்துக்கப்பட்டிருக்கு. ஏன்னா மக்கள் பொதுவாக பெருசாக யோசிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கப்படலை. சிறிய விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு சிறிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் பெருசாக யோசிக்கிறதுக்கும் சிறுசாக யோசிக்கிறதுக்கும் எந்த வித்தியாசமுமே கிடையாது. இரண்டுக்கும் தேவையான ஆற்றல் ஒன்றே ஒன்று தான் இந்த உலகத்தில். அதனால் உங்கள் எண்ணங்களை விசாலப்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக பெருசாக சந்தோஷமாக வாழுங்க. இந்த புத்தகத்தை இது வரைக்கும் நீங்கள் படிக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. இது தமிழில் கிடைக்குது. கண்டிப்பாக ஒவ்வொரு புதன்கிழமையும் இந்த மாதிரி இன்னொரு புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறேன். மேலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பெண்ணாக உதவி தேவைப்பட்டால் கண்டிப்பாக என்னோடய இன்ஸ்டாகிராம் jansi.jaychandranல லிங்க் இருக்குது. ஃப்ரீ 1-to-1 டிஸ்கவரி கால் புக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அங்கே பேசலாம். மேலும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள்கிட்ட பகிர்ந்துக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த காணொலி மூலமாக உங்களுடைய மனநிலையை அடுத்த நிலைக்கு கொண்டு போங்க. யோசிக்கிற விஷயத்தை பெருசாக யோசிங்க. வாழ்க்கையில் பெரிய வெற்றி அடைங்க. நன்றி, வணக்கம்.